Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு ஆனாலும் மேடையில் பேசும்போது அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் வந்து தோழர் ரஞ்சித் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவருக்கான அந்த அவர் பண்ணுற விஷயங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு உண்டு. மார்கழியில் மக்கள் இசை ஆகட்டும், வானம் அதாகட்டும். இவ்வளோ பேர் இருக்காங்களே, உங்களை இன்ன வரைக்கும் டீஸ் பண்ணுறது, இப்போ ஃபோன் பண்ணி கூட அப்புறம் காளி அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் இருந்தாலும் நீங்கள் பணியாற்றவங்க வந்து உங்களை கால் பண்ணி இன்ன வரைக்கும் செல்லமாக டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு 2 நபர் பேர் தெரிஞ்சுக்கலாமா? நான் டீஸ் பண்றதா இல்ல மேம் எங்க அங்க பாக்குறீங்க 3 பேருமா? சின்ன வயசுல 12th படிக்கிறப்ப அந்த மாதிரிலாம் வந்து ஜிவிஎம் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அந்த மாதிரி எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான்லாம் ட்ரெயின்லலாம் போகும்போது ஜிவிஎம் வந்துட மாட்டாரா அப்படி இருக்கும். ரவுண்ட் டேபிள் நாங்கள் பேசுகிறப்ப கூட கௌதம் சார் வந்து என்கிட்ட கேட்டார், ஏதாச்சும் ரோல் இருந்தால் கூப்பிட்ரு. வந்து எல்லாமே செகண்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள், அதில் தான் பார்த்தேன். லோகேஷ் வந்து மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் லுக் இருக்குல்ல, அது 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் காமிச்சாரு. ராகவன் சார், ஜிவிஎம் சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஏ சென்ட்ரு கிளாஸாக படம் எடுக்கிறவங்க. இப்போ ஹரி சார், லிங்குசாமி சார்லாம் மாசா படம் எடுக்கிறவங்க, அப்படி பிரித்து வச்சுருந்தாங்க. இது ரெண்டையும் ஒன்றா கூப்பிட்டு வந்து ஒரு படத்தை கொடுத்தது தான் பொல்லாதவன், அதுதான் வெற்றிமாறன். மனசார தோன்ற விஷயங்களை வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க மேம். ஓகேங்களா மேம்? இதுல இருந்து எல்லா வகையான போட்டோஸும் இருக்க போகுது. உண்மையை பேசணும், போல்டா பேசணும். அது உங்களுக்கு சொல்லித்தர வேணாம், இருந்தாலும் நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் குமாரராஜா அவரு ஓரம் போல ஒர்க் பண்ணாரு. என்னை வந்து ஓபின்னு கூப்பிடுவாரு. நீங்க சிரிக்கிற அர்த்தமான எப்படி எடுத்துக்கிறீங்க? புஷ்கர் காயத்ரி மேம், அவங்க மேம் சார் வந்து என்ன எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சும்மா இவர் கிண்டல் பண்றதுக்காக நான் ஓபி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓபின்னு கூப்பிடுவாரு. அப்படியா? அப்போ நீங்க ஏதோ ஒரு குறும்புத்தனம் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. குறும்புத்தனம்னு இல்லைங்க, சும்மா அந்த மாதிரி அவர் சொல்றது பயங்கர ஜாலியான. ரொம்ப இவர்கிட்ட பிடிச்ச விஷயம்னா ரொம்ப ஃபன்னா இருக்கும். அவர் ஒன்லைனர்ஸ் எல்லாமே இருக்குல்ல, படத்துல எல்லாம் நீங்க பாக்குறதோட நிஜத்துல வந்துட்டு அவர் ஒரு அடிக்கிற காமெண்ட் எல்லாம் அவ்வளோ ஃபன்னியா இருக்கும். நினைச்சு சிரிக்கலாம். அது ஒரு கிரானிக்கல்ஸ் புக்கு போட்டு நம்ம சிரிக்கலாம். அந்த அளவுக்கு பயங்கர ஃபன்னியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு என்ன சொல்றது, நம்ம காலேஜ்ல எல்லாம் ஒரு சீனியர் இருந்தா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் லிட்டரலா எனக்கு அந்த மாதிரி தான் இவர் டயலாக் ரைட்டரு. ஸோ ஜூனியர்ஸை கலாய்க்கிற மாதிரி தான் என்னை வந்துட்டு அந்த ஓபின்னு சொல்றதாகட்டும். ரொம்ப வருஷம் கழிச்சு அவரை பார்க்கும்போது நான் ஏதோ சொன்னேன், எனக்கு வந்துட்டு ஏதோ இது ஒத்துக்கல, நான் ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கல அப்படி சொன்னேன். உனக்கு தான் மில்க் விஷயம் ஆகாதே, நீ விக்ஸ் நிறையா போடுவல்ல, அந்த மாதிரிலாம் சொன்னார். ஸோ அவ்வளோ விஷயம். ஏன்னா அப்போ நாங்கள் ஓரம்போ ஒர்க் பண்ணி குவார்டர் ஓரம்போக்கு அப்புறம் எந்த ஒரு பெருசான இது கிடையாது. பட் பல வருஷம் கழிச்சும் நான் எனக்கு என்னென்ன ஒத்துக்கும், என்னென்ன நான் பண்ணுவேன், அது எல்லாமே அவர் ஞாபகம் வச்சு சொல்கிறாருன்னா அது பெரிய விஷயமா நினச்சேன். ஓகே, சீக்கிரட்டா நான் எல்லாரும் இருக்கும் பொழுது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட். ஆனா இவர் காமிச்சதுக்கு தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு கனெக்ஷன் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா மேம்? தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் இந்த போட்டோ ரஞ்சித். இது யாரு? ரஞ்சித். சூப்பர், குட் டான்சர். போலாமா மேம்? நெக்ஸ்ட். அவர் கூட எடுத்த மெமரிஸ், நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ல அவர் கூட. இந்த ஸ்மைல்லே தெரியுது எவ்வளவு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு. அவரை பத்தி சொல்லுங்க. அவங்க அப்ப சொன்ன மாதிரி நான் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து ரொம்ப முன்னாடில இருந்து எனக்கு அவர் நல்லா தெரியும். ஸோ இவர் என்ன காளின்னு கூப்பிடுவாரு. ஹலிதா இல்ல, ஹாலின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்களே. என் ஸ்கூல்ல இருந்து நிறைய பேர் என்ன காளின்னு நிக் நேம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் கூப்பிடுவாரு, காளி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அப்படியா மேம்? காளினா எங்க ஊர்ல நிறைய பேரை கூப்பிடுவாங்க. இன்னிலிருந்து நான் கூப்பிட்டுக்கிறேன் மேம். ஹலிதா அப்படின்னு நாங்க உங்களை கூப்பிடுறதுக்கு பதிலா காளி மேம் அப்படின்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு. கண்டிப்பா கூப்பிடுங்க, நான் திரும்பி பார்ப்பேன்.
இல்ல எனக்கு பதில் கிடைச்சிக்கிச்சு. நீங்க எதனால அப்படி சொல்றீங்கன்னு. லைக் இவரோட படைப்புகளா இருக்கட்டும், இவரோட டிராவலா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள், லைக் அந்த ஈக்குவாலிட்டி இப்போ இதுல பார்க்கும் பொழுது சிலர் வந்து பொய்யான சிரிப்பு இருக்கும், போலியான சிரிப்பு இருக்கும், ரெண்டு பேருக்கும் உண்மையா யதார்த்தமா சிரிச்சுக்கிறீங்க. லைக் எப்படி அவரை அணுகுறீங்க நீங்க? அவர் பார்க்கும் பொழுது ஒரு ரஞ்சித் அப்படின்னு வரும் பொழுது, அவர் சமூகத்துக்கான ஒரு இயக்குனரா இருந்தாலுமே கூட உங்களோட பார்வையில் ரஞ்சித் இல்லை அதுதான் என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஆனாலும் மேடையில் பேசும்போது அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் வந்து தோழர் ரஞ்சித் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவருக்கான அந்த அவர் பண்ணுற விஷயங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு உண்டு. என்னதான் வந்துட்டு அவர் எனக்கு முன்னாடியிலேருந்து தெரியும், அவருக்கு அப்போலேருந்து எனக்கு தெரியும் ஃப்ரெண்டு அப்படின்னாலும் அதை அப்படி சொல்லிட முடியாதுல்ல. அவர் பண்ணுற விஷயங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. முக்கியமாக அவர் பண்ணுற நிறைய அந்த டிசம்பர் மந்தில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா, நீலம், அது வந்து மார்கழியில் மக்கள் இசை ஆகட்டும், வானம் அதாகட்டும், எல்லாமே வந்து அது போடுற எஃபர்ட்ஸ்லாம் அவர் பண்ணுற படங்களை தாண்டி இந்த டிசம்பர் மந்தில் அது ஒரு 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 கல்ச்சர் ஃபெஸ்ட்டாக அதை கொண்டு வர்றது, எல்லாருக்குமான கல்ச்சர் ஃபெஸ்ட்டாக கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பண்ணுறதுலாம் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ அந்த அதுதான் அது வந்துட்டு ஒரு எந்த படம் பண்ணாலும் என் பர்த்டேக்கும் சரி, நான் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, அதை விஷ் பண்ணுவார். அதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது இருக்குது. ஃபஸ்ட் அட்டகத்தி, பூவரசம் பிபிலாம் ஒரே டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு, அதான் ஒரே வருஷம். ஸோ அப்போ வந்து இது பூவரசம் பிபிக்கு வந்துட்டு ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. இவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், காலி அவார்டு வாங்கிட்டல அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல பர்சன், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். சூப்பர். நெக்ஸ்ட் போட்டோ. எஸ், அர்ஜுன் தாஸ் மேம். நானே சொல்லிட்டேன் அர்ஜுன் தாஸ். கரெக்டா ஆன்சர்? எஸ் கரெக்ட். அப்படின்றவர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அர்ஜுன் தாஸ் வந்து ஏங்க நான் அர்ஜுன் தாஸ்னா அர்ஜுன் தாஸ் சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் அங்கேயே தான் நிக்கிறேன் நானு. சோ இந்த பதில்காண்டி கேர்ள்ஸ் எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர ஃபேன்ஸ் இவருக்கு. நான் சொல்லுங்க, அவரோட கேரக்டர் இப்ப வேற கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்குன்னு சொல்லிட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க 4 வார்த்தை. முரல்ல கேட்கலாமா? 4 வார்த்தை எப்படி வந்து சார் அப்படின்னு சொன்னீங்க. சார் அதான் சொல்றேன்ல, நான் ஒர்க் பண்ணதுலே என்ன சொல்றது, இவரை மாதிரி பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ ஒர்க் எத்திக்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். இவரை மாதிரி நான் ரொம்ப வியந்து பார்ப்பேன். என்னடா அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாருங்க. என்னன்னு இல்லை, அந்த ஒர்க்கை, அந்த ஷூட்டிங்ஸ் நடக்கிற இடம், அந்த ஒர்க் நடக்கிற இடம், அத்தனை பேருக்குமே அவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இவர் மைக் மாட்டிருக்கு ஒருத்தவங்க வராங்க, அங்கே ஏதோ ஒரு விஷயம், அங்கே வந்துட்டு லைட்டுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, எல்லாரோட வேலையுமே அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவார். எல்லாருமே ஒரு ஒரு பர்பஸ்க்காக அங்கே இருக்கிறாங்க, அவர் அலைன் பண்ணி இருக்கிறாங்க, அவர் நடிக்கிறத ஒட்டி எல்லாருமே இருக்கிறாங்கங்கும் போது அதை புரிஞ்சு வேலை செய்கிற அதை மதித்து வேலை செய்கிற ஒரு பர்சன். ஸோ அந்த வகைக்கு அவர் ரொம்ப சூப்பர்னு தான் சொல்லணும். அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அண்ட் இவருமே பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்பெஷல் என்னென்னா, எனக்கு இப்போ தீபாவளினாவே அர்ஜுன் தாஸ் சார்ங்கிற மாதிரி அர்ஜுன் சார்ன்னு தான் எனக்கு வரும். அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு தீபாவளிக்குமே எனக்கு கிஃப்ட் ஹேம்பர் வந்துடும் இவர்கிட்ட இருந்து. அப்படிங்களா? அர்ஜுன் சார், எனக்கும் நாங்களும் இருக்கோம், இதே சிட்டில தான் இருக்கோம், இதே சினிமால தான் இருக்கோம். மேம் என்ன மேம் கிஃப்ட்ல எப்படி அழகழகா இருக்குங்க அந்த கிஃப்ட் ஹேம்பர்ல, அந்த குக்கீஸ், அந்த தீபாவளி விஷயங்களா. சூப்பர். இவ்வளவு பேர் இருக்காங்களே, உங்களை இன்ன வரைக்கும் டீஸ் பண்றது, இப்ப போன் பண்ணி கூட அப்புறம் காளி அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் இருந்தாலும் நீங்க பணியாற்றவங்க வந்து உங்களை கால் பண்ணி இன்ன வரைக்கும் செல்லமா டீஸ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு 2 நபர் பேர் தெரிஞ்சுக்கலாமா? நான் டீஸ் பண்றதா இல்ல மேம், எங்க அங்க பாக்குறீங்க 3 பேருமா? தலைவி, இங்க வரைக்கும் நீங்க சிரிக்கிற சத்தம் அழகா கேக்குது. அவன் நக்கல் பிடிச்சாலுங்க பிரவீன். எனக்கு பாக்க ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இருக்குங்க. இல்ல, இங்க இவ்வளவு பெரிய இன்டர்வியூ சீரியஸா போயிட்டு இருக்கு மேம். அங்க ஒரு காமெடி போயிட்டு இருக்கப்பே தெரியும் அவர் வந்து தலைவர் என்ன பத்தி இல்ல ஓகே. அப்போ மேம் அது அவருக்கு இல்ல, உங்களுக்கு கேட்கல, அப்படி இருந்துச்சுங்களா? சரி, நம்ம அதை ஆஃப் ஸ்டைல்ல பேசிக்கலாம் ப்ரோ, நம்ம பர்சனலா பேசுவோம். எஸ், ஜிவிஎம் பத்தி நிறைய சொல்லலாம், டைம் இருக்கு. நான் வந்து சின்ன வயசுல 12th படிக்கிறப்ப அந்த மாதிரிலாம் வந்து ஜிவிஎம் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அந்த மாதிரி எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான்லாம் ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது ஜிவிஎம் வந்துட மாட்டாரா அப்படி இருக்கும். ஆமா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜும் இருந்திருக்கு. எனக்கு கௌதம் சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அவரை தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட
ஃபர்ஸ்ட் படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய வாட்டி அவர்கிட்ட நரேஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பூவர் சிம்பிபி அவர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய அவர் கூட ட்ராவல் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா காண்டாக்ட் இருக்காதுங்க. அப்பப்போ வந்துட்டு பேசுறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே காஃபி ஷாப்பில் அவர் கிளாஸ்மேட் மாதிரி அவர் ஒரு டேபிள்ல நான் ஒரு டேபிள் உட்காந்து அந்த மாதிரி டெய்லி அவர் பார்த்துக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு அனுப்புவார். இந்த தள்ளி போகாதே இருக்குல்ல, ஊர் உலகம்லாம் அவ்வளோ பெரிய ஹிட்டு, அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. ஆனா எனக்கு ஒரு வாட்டி அனுப்பிச்சு ஹவு டிட் யூ ஃபைண்ட் த சாங் ஹலிதான்னு கேட்பாரு. அவ்வளோ எல்லாரும் அப்படி ஹிட் இருக்கு, எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே நல்லா இருந்துச்சு சார், பயங்கர காட்சி அப்படின்ட்டு. ஆனா இஎன்பிடி சாங் வந்துச்சு இல்ல, மறுவார்த்தை பேசாது, அப்போ நான் அவருக்கு எஸ்ஏவா அனுப்பிச்சேன். இந்த பாட்டோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அது ஓடிட்டு இருக்கு லூப்லே. இது அந்த பாட்டு எனக்கு எவ்வளவு மீன் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருந்தேன். எப்பவுமே எனக்கு அதான் ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன். நான் சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவரோட ஒன்றா இது பண்ணி கடைசியில் இந்த ரவுண்ட் டேபிள் நாங்கள் பேசுகிறப்ப கூட கௌதம் சார் என்கிட்ட கேட்டார், ஏதாச்சும் ரோல் இருந்தால் கூப்பிடுறேன். ஓகே. அப்புறம் க்யூட்டாக நியூ இயர்க்கு விஷ் பண்ணியிருந்தாரு, ஒரு வாய்ஸ் நோட் போட்டு அனுப்பிச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஜென்யூனான ஒரு விஷயம் பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல பர்சன். நான் அவரா ஏதாச்சும் ஒன்று இப்படி பேசுறது, அப்பப்போ அவர் ட்ராப் பண்ற மெசேஜஸ், இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். தேங்க்யூ மேம் கண்டென்ட் கொடுத்ததுக்கு. ஓகே, எல்லாருமே ஜாம்பவான்ஸ். ஆனா நீங்க அந்த இடத்த சூஸ் பண்ணீங்கன்னு இப்ப கண்டென்ட்டா இவங்க இப்ப கேள்வி கேட்பாங்க மேம். சுதீர் தான் ஜாம்பவானா பாக்குறேன். சரி, நம்ம ஒவ்வொரு பர்சனா வந்துடலாம். ஃபர்ஸ்ட் லோகேஷ் சாரை பத்தி பேசுங்க. மேம் நீங்க ரியாக்ஷன் எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்ல லோகேஷ் சார் தானே இது எல்லாமே. இது எதனால இது எல்லாமே செகண்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள், அதுல தான் பார்த்தேன். ஸோ இந்த இது முடிச்சுட்டு தான் இந்த லோகேஷ் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் லுக் இருக்குல்ல, அது 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாம் காமிச்சாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அப்படிதான் பேச ஆரம்பிச்சது. அப்ப நிறைய இன்சைட்ஸ், நிறைய வெளியில வராத தகவல்கள் நிறைய எங்க கிட்ட ஷேர் பண்ணாரு. அப்போ வாவ் அப்படி இருந்துச்சு நிறைய. ஏன்னா அப்போ அவரு மாஸ்டர் பண்றப்பயே அவர் அடுத்த லைனப்ஸ்லாம் என்னென்னங்கிற டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ அவருக்கு அது மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அவருக்கு நடக்க போகுது. இண்டஸ்ட்ரி எவ்வளோ தூரம் அவரை சார்ந்து, அவரை நம்பி அவர் பார்த்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பிரமிப்பா பார்த்த ஒரு பர்சன் தான். ஸோ அது தன்னிலை மாறாம அது ஒன்றும் இருக்கிறாருங்கிறது சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் லோகேஷ் இப்போ ரவுண்ட் டேபிள் போறப்ப கூட மின்மினி பத்தி பேசினாரு. பேசிட்டு இந்த படம் நல்லபடியாக பிஸ்னஸ் ஆகணும், அதுக்காக தான் நான் இது பேசுகிறேன், இது இந்த ஷோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்ரிபியூட்டாக பார்க்குறேன். நான் பெரிய விஷயம் இல்லை இது. நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி பார்க்குறவங்க, எனக்கு அதுக்கு முன்னாடி நான் ஏழை பண்ணிட்டு நான் ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி ஏழை ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஹலிதா அப்படின்ட்டு விஷ் பண்ணாரு. ஸோ அவருக்கு அப்படிதான், என்ன மாதிரி பெரிய படங்கள் பண்ணிட்டு அவரோட பாதையில் போயிட்டு இருந்தாலும் யாராவது ஒரு படம் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இவரை நான் பார்க்குறேன். அண்ட் நான் விக்ரம் ரிலீஸ் ஆகி நான் அப்போ லடாக்ல ஷூட்டில் இருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோன்னே அவருக்கு நான் விஷ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரியான டெக்ஸ்டில் விஷ் பண்ணுறதாகவும் நேரில் பார்த்தா ஜென்யூனாக இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு பர்சன். இவ்வளோ வார்த்தைகள் அழகா சொல்லுவீங்க அப்படின்றது ரொம்ப ப்ரௌடா இருக்கு எனக்கு. அண்ட் என்னதான் இருந்தாலும் நான் இது நம்ம மென்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஊருக்காரு, நம்ம பக்கத்து ஊர் இருக்காரு. ஸோ எவ்வளோ தூரம் போனாலும் நீங்க சொன்னீங்க அந்த அடுத்தடுத்த லைனப் எனக்கு தெரியும்னு. இன்ன வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஈகோவா இருக்கட்டும், லைக் ஏதாவது ஒரு விஷயங்களா இருக்கட்டும், அது எங்கேயாவது நோட் பண்ணதுண்டா? ஒரு அது இல்லைங்கிறது தான் நான் இவ்வளோ இதுவாக சொன்னது. அது மாதிரி கிடையாது. அதை இப்படியும் சொல்லலாமா, இப்படியும் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி. எப்பவுமே கிரவுண்டட் தான், அவர் தரையில தான் இருக்கும். உங்க காலம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். சூப்பர். இப்படிதான் மேம். அப்பப்ப அவரோட ஐடியாலஜி எப்படி மேம் பாக்குறீங்க? அவரோட ஸ்டோரிஸ், ஐடியாலஜிஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஐடியாலஜி என்ன சொல்றது? ஏன்னா அவர் அவரோட கதைகள் எல்லாமே மாஸ் ஹீரோஸ் வச்சு தான் பண்றாரு. அண்ட் அந்த கதைகளும் நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப ராவாவும்
லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் போற மாதிரி தான் எழுதுறாரு. அண்ட் வரப்போற படங்களும் அப்படிதான் இருக்கு. லைக் இவர் 10 படம் தான் நான் பண்ணுவேன், அதுக்கு மேல பண்ண மாட்டேன் அப்படின்னு வேற ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. சோ அதெல்லாம் வச்சு என்ன சொல்றீங்க? இல்ல அது ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிருக்காரு, ஒரு புது உலகத்தை. நீங்க எப்படி எங்களுக்கு சில்லு கருப்பட்டி ஒரு உலகம் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி அவர் ஒரு உலகத்துல கிரியேட் பண்ணிருக்காரு. அதுல இருந்து அவர் வெளியே வரணும்னு நிறைய நேரம் நினைச்சதும் உண்டு, ஆனா அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா, என்னோட அக்கா பசங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த லோக்கி வேர்ஸோட ட்ராக் கேட்கறது, அந்த யூனிவர்ஸ்குள்ள அவங்களாம் சிட்டிசன்ஸ், அவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க பயங்கரமா. ஸோ பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்கு அவரால். அது எல்லாருமே தான் ஒரு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, ஓகேவா? அப்போலேருந்து எல்லாரும் பண்ணுற விஷயம்தான். இப்போ ஹரி சாருக்கு ஒரு யூனிவர்ஸ் இருக்கும், லலிதாவுக்கு ஒரு யூனிவர்ஸ் இருக்கும், எல்லாரும் இருக்கும். பட் அதை வந்து அவ்வளோ தூரம் செல் பண்ணி மற்றவங்கள அந்த கேரக்டர்ஸை அவ்வளோ தூரம் போய் இதுதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒரு எல்சியோ அதுக்கு ஒரு தீம் அப்படி இப்படின்னு அது சேலபிள் ஆக்குறாங்கல்ல, அதை லவ்வபிள் ஆக்குறாங்கல்ல, அது பெரிய விஷயம். எனக்கு இந்த இடத்துல ஆரண்ய காண்டம் தான் ஞாபகம் வருது. அங்க ஒரு ஆட்டோ வேகமா போகும், அதுலயே அந்த ஹிண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய. அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட், ஓகே, இந்த வெற்றிமாறன் அவர்கள். வெற்றிமாறன் ஒரு வாட்டி கூட நான் பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. அவர் படங்கள் தான் எனக்கு தெரியும். மிகப்பெரிய இன்ஸ்பைரிங்கான, ஏன்னா நான் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட பொல்லாதவன் வந்தப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்போ இருக்க சினிமா இதில் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து சில பேர் கிளாஸ் டைரக்டர்ஸ், சில பேர் மாஸ் டைரக்டர்ஸ் அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ செல்வராகவன் சார், ஜிவிஎம் சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஏ சென்ட்ரு கிளாஸாக படம் எடுக்கிறவங்க. இப்போ ஹரி சார், லிங்குசாமி சார்லாம் மாசா படம் எடுக்கிறவங்க, அப்படி பிரித்து வச்சுருந்தாங்க. இது ரெண்டையும் ஒன்றா கூப்பிட்டு வந்து ஒரு படத்தை கொடுத்தது தான் பொல்லாதவன், அதுதான் வெற்றிமாறன். ஸோ கிளாஸும் மாசும் சேர்ந்து பண்ணி அதை பிடிச்சி அப்படியே போயிட்டுருக்கிறாரு. இது வரைக்கும் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெற்றிமாறனாகவே இருக்கிறாரு. பண்ண எல்லா படங்களும் வந்து எல்லா வகையிலையும் அவர் கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சிட்டு எல்லா வகையிலையும் அது வெற்றி ஆகுது. எப்படின்னா அந்த தாட் போய் சேருது இல்லை. இன்னைக்கு கூட எல்லாமே வந்துட்டு ஆடுகளம், லாஸ்ட் என்ன படங்க, விடுதலை, அசுரனோட டைலாக் சொல்லிட்டு பேசுறதாகட்டும், அது பெரிய விஷயம், ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குதுதான் நினைக்கிறேன். சூப்பர். நெக்ஸ்ட் மிஸ்கி மேம். என்ன கேக்குறீங்க? நான் கெஸ் பண்ணுமா மேம்? இவரு கெஸ். ஸோ பழக்கங்கள் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு டிராவல் இருக்கா, இவரோட படைப்புகள், அந்த மாதிரியான விஷயங்கள்? மிஷ்கின் சார் பயங்கர, நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், நந்தலாலா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பயங்கர எக்ஸென்ட்ரிக், பயங்கர எக்ஸென்ட்ரிக்கான ஒரு பர்சன். எப்படி சினிமாவை வந்து பயங்கரமா லவ் பண்றது, எதா இருந்தாலும் ஒரு வெறித்தனமோட பண்றதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட போய் சேர்ந்த புதுசுல பாத்தீங்கன்னா திடீர்னு வெளியில வருவாரு, ஒரு ஷார்ட் நான் அதை யோசிச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு, திருப்பி உள்ள போவாரு, திடீர்னு வேற ஏதோ ஒரு ஐடியாவோட திருப்பி வெளில வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. அந்த மாதிரி சினிமாவை ரொம்ப தீவிரமா, மிக தீவிரமா நேசிக்கக்கூடிய ஒரு பர்சன், அதி தீவிரமா ரசிக்கக்கூடிய ஒரு பர்சன், அதுதான். ஸோ அந்த தீவிரம் தான் வந்து சில டைம் இப்போ மேடைகளில் அவர் பேசும்போது ஆகட்டும், அது எல்லாமே வந்து என்னன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரீமா அவர் இமோட் பண்ற ஒரு பர்சன். ஃபைனலா இன்னும் ஒரே ஒரு போட்டோ மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். சமுத்திரக்கனி அவர்கள். அண்ட் இவரை பத்தி பேசினா இவரை பத்தி மட்டும் பேச மாட்டோம், 2 ப்ரொமோஷன் வச்சிருக்கேன் பாருங்க மேம். படத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம்னா இது எங்களுக்கு நல்ல ப்ரொமோஷனா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏலே ஐஸ் அண்ட் சமுத்திரக்கனி. சைக்கிள் எவ்வளோ அந்த காலகட்டத்தில் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ விலை உயர்ந்தது அப்படின்றது தெரியும். 10 ரூபா ஐஸ், 1 ரூபாய் ஐஸுக்கு நம்ம ஆரம்பிச்சோம், இப்போ 10 ரூபாய் 15 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம், அந்த ஸ்டோரிலாம் பெருசாக இருக்கும். எங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணிட்டீங்க. அப்பா மகன் ஒரு சேவலை முதற்கொண்டு கொடுக்கக்கூடிய விஷயம்லாம் அதுதான் யதார்த்தம். ஸோ இது எவ்வளோ ஸ்பெஷல் அண்ட் இவர் எவ்வளோ ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் இவர் எவ்வளோ ஸ்பெஷல் சொல்லிக்கிறேன். இவர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் உங்கள் எல்லா படத்துலையும் கனி சார் நடிக்க வச்சுட்டே இருக்கீங்க அப்படிம்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுறது, எனக்கு வந்து திடீர்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன், ஏதோ படம் எது கிளிக்காலே சரிப்பா கனி சார்ட்ட ஒரு கதை சொல்லி ஷூட்டிங் கூப்பிட்டு போயிடும், அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு எப்போ வேணாலும் அவரை கூப்பிட்டு ஷூட்டிங் போயிடலாங்கிற மாதிரியான ஒரு பர்சன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். என்ன ரொம்ப
ரொம்ப யதார்த்தமாகவும் என்னை ரொம்ப மதிக்கக்கூடியும் ரொம்ப எப்படி அவர் இங்கே கணீசர்னு சொல்லும்போது எப்படி ஒரு 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 மென்மை தன்மை இருக்கோ அதே தான் அவர் ரொம்ப 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 சாஃப்ட் நேச்சர்டு. ஸோ நல்ல பர்சன் அவர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ இன்வால்மெண்ட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் வந்துட்டு அவர் அந்த கேரக்டராகவே தான் பார்த்து இது பண்ணது. அவர் கூட இருந்த மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இவர் எந்த படத்துக்கும் இந்த மாதிரி அவர் பண்ணதில்லை அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. மேபி எல்லா படத்துக்கும் அவங்க சொல்லியிருக்கலாம். இப்ப அவங்களுக்கு தென்னமரத்துல ஒரு குத்து பனைமரத்துல ஒரு குத்து. ஓகே. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சது அவர் வந்து எப்போயுமே வந்து தான் ஒரு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இது பண்ணலாம் அந்த ஊர் மக்களோட மக்களாக தான் இவர் இருந்தார். அதனால தான் எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சூப்பர். இந்த கேரக்டர் அவர் பண்ணதும் சரி. இப்போவுமே சொல்கிறேன் எனக்கே வந்து கணிசாரா இது தெரியாது. நான் வந்து அந்த கேரக்டராக தான் இப்போ படம் பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ தூரம் பொருந்தி போய் நடிச்சிருப்பாரு. ரொம்ப பிரமிக்க வைக்கிற ஒரு ஆக்டர் தான். இந்த படத்துலையும் சரி, ஹே அம்மோ சில்லுக்கருப்பட்டிலையும் சரி, அவ்வளோ நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்துகிற ஒரு நடிகராக இருப்பார். ஓகே. சில்லுகருப்பட்டி நீ சொன்னனால நான் அதை கேட்குறேன். ஏன்னா அந்த சுனைனா சமுத்திரக்கனி போர்ஷன் ஏன் மேம் லாஸ்டா வச்சிங்க? எனக்கு நீங்க நினைச்சிருந்தா அந்த பெஸ்டா இருக்கணும். லாஸ்ட் தான் பெஸ்ட் மேம். அது எல்லாமே பெஸ்ட் தான். என்ன மாட்டி விடுவீங்களா நீங்க? இப்போ கீழே எல்லாம் வந்து கமெண்ட்ல என்ன திட்டணும். லைக் நான் என்ன கேட்கணும்னு ஆசைன்னா லைக் ஏஜ் வைஸ்டா ஒன்று நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். நம்ம அட்டனன்ஸ்ல ஸ்கூல் படிக்கிறப்ப 7 Z அப்படி உட்கார வைப்பாங்க. லைக் இது நீங்க பர்டிகுலரா ஏன் கடைசியா வைக்கணும் அப்படின்ற ஒரு இல்லை. அப்போ சில்லுக்கருப்பு உண்மையை சொல்லணும்னா இப்போ எப்படி மேடைகள்லாம் வந்துட்டு பெஸ்ட்டாக நாளை லாஸ்ட்டாக பேச வைப்பாங்களோ அப்போ தான் கூட்டம் இருக்கும்ட்டு அது மேம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ட்ரிலாம் முடிஞ்சிச்சு மேம். நாங்கள் ஹீரோ அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் லாஸ்டா ஹீரோ தான் பேசணும் அப்படின்னு தான். லைக் பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே இப்போ நம்ம அப்படி கிடையாது இல்லை மேம். நம்ம அப்படி இல்லை. இப்போ வந்து வரவங்கள பேச வச்சுட்டு அமுச்சு விட்ருவீங்க அப்படி இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா நாளை அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை மேம். இல்லை லைக் அந்த மாதிரி கேட்குறேன் மேம். அதான் நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி. நான் சொல்றேன் ரீசன் வந்து என்னை மாட்டி விட்டீங்க. வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம். இவரு எல்லாருக்கும் தெரியும், சமுத்திரகனி சாருக்கு எல்லாம் தெரியும். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும்ல, இப்போ கனி சார் படம் எப்படி இருக்கும் அது பார்க்கணும். ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக வச்சா ஆடியன்ஸ் க்ளூடாக இருப்பாங்க அப்படிங்கிறது.